ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகனக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருரேவ பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உன்னோட 17 வரைக்கும் பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். 17 கொஞ்சம் குறை இருக்குது, முழுசாக முடிக்கலை. ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். 17 ஆத்மா வினிஷ்கலோ ஹேகோம் தேகோ பகுபிராவ்ருதஹ தயோரைக்யம் பிரபஷ்யந்தி கிமஜ்ஞானமதః பரம். அபரோக்ஷ அனுபூதி. இதில் முதல்ல அனுபந்த சதுஷ்டயம், பிறகு சாதன சதுஷ்டயம் பார்த்தோம். விஷயம் ஆத்ம ஞானம், பிரயோஜனம் மோட்சம். அதிகாரி சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவன். சம்பந்தம், இதை விசாரம் பண்ணாதான் ஞானம் அடைய முடியும். இது அனுபந்த சதுஷ்டயம். சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறது தகுதி, அதிகாரிக்கு உண்டான லட்சணம் பார்த்தோம். விவேகம், வைராக்கியம், சமதமாதி முதலான 6 குணங்கள், முமுட்சுத்துவம், இதெல்லாம் சேர்ந்து சாதன சதுஷ்டய சம்பன்னக அப்படிங்கிறத பார்த்து முடிச்சுட்டு, பிறகு இந்த சாதனைகள்லாம் பெற்ற பிறகு, இந்த சாதனையெல்லாம் பெற்று நாம் அதற்கு தகுதியுடையவர்களாக அதிகாரிகள் ஆன பிறகு விசாரத்தில் ஈடுபட வேண்டும். ஞானயோக பிரவேசம். இந்த ஆத்ம ஞானத்தை, தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விசாரம் ஒன்றுதான் வழி அப்படிங்கிற கருத்து வலியுறுத்தினர். யார் செய்யணும்? இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவர்கள் செய்யணும். ஏன் செய்யணும்னா, ஞானம் என்ற பலனை அடைவதற்காக விசாரம் செய்ய வேண்டும். வெளிச்சம் இல்லாமல் இருள் வெளிச்சம் வந்தால் தான் இருள் போகும். அது மாதிரி விசாரம் செஞ்சால் தான் அறியாமை போகும் அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்த்தோம். பிறகு 12லிருந்து 16 வரைக்கும் வேதாந்த விசாரம். இதில் ஒரு 5 ஸ்லோகத்தில் வேதாந்தத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு பிறகு ஆத்ம தத்துவத்தை ஆரம்பிக்கிறார். அதை போன கிளாஸில் 16 முடித்து 17 ஆத்ம தத்துவம் ஆரம்பித்தோம். அதில் 4 கேள்விகள் கேட்கப்பட்டது. நான் யார்? இந்த உலகம் எப்படி வந்தது? இதற்கு கர்த்தா யார்? இதற்கெல்லாம் ஆதாரமான தத்துவம் என்ன? இருக்கிறது 3 விஷயம்தான். நான், இந்த உலகம், கடவுள், இது எல்லாவற்றுக்கும் ஆதாரம். இந்த 4 பற்றிய கேள்வி தான் விசாரத்துக்கு முக்கியமானது. இதை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேறு ஒன்றும் இல்லை. இது அறிஞ்சாச்சுன்னா எல்லாத்தையும் அறிஞ்ச மாதிரி ஆகிரும். அதுக்காக இந்த 4 கேள்விகள் கேட்டு முதல் கேள்விக்கான பதில் என்ன சொன்னாருங்கன்னா, 13வது ஸ்லோகத்தில் நான் எது அல்ல அப்படிங்கிற கருத்தை சொன்னார். அதாவது இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உடலும் நான் அல்ல, சூக்ஷ்ம பஞ்சபூதங்களாலான இந்திரியங்களும் நான் அல்ல. நம்மகிட்ட 2 சரீரம் இருக்குது, 3 சரீரம் இருக்குது. காரண சரீரம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம்ட்டு. இங்கே ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் நான் அல்லங்கிறத சொல்கிறார். காரண சரீரம் சேர்த்துக்கிற வேண்டியதுதான். இந்த உடல் நான் அல்ல. முக்கியமான கருத்து, இந்த உடல் சரீரம் நான் அல்ல.
பிறகு யார் நான்? இந்த சரீரத்திற்கு வேறாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அது என்னங்கிறது இங்கே சொல்லலை. இந்த சரீரம் நான் அல்லன்னு சொல்லிட்டு வேறான ஒரு தத்துவம் மட்டும் சொல்லி இங்கே முடிச்சிட்டாரு. பிறகு இது முதல் கேள்விக்கான பதிலில் பாதியோடு நின்னது. ரெண்டாவது கேள்வி, இந்த உலகம் எப்படி வந்தது? இந்த உலகத்திற்கு கர்த்தா யார்? அதில் என்ன பதில் சொன்னார்னு சொன்னால், இவை அனைத்தும் அஞ்ஞானத்திலிருந்து வந்தது. அறியாமையிலே இந்த பிரபஞ்சமே தோன்றி இருக்குங்கிறார். மாயைங்கிறது ஒரு அறியாமை தான், அஞ்ஞானத்தினுடைய ஒரு தன்மை தான் மாயா தத்துவம். அதிலிருந்து தான் இந்த உலகம் வந்தது. ஆனால் அறியாமையை எதனால் நீக்க முடியும்னா, ஞானத்தால் நீக்க முடியும். ஞானம் வந்தால் அறியாமல் போயிடும். அப்போ ஞானம் வந்தால் உலகமும் போயிடுமா? காட்சியில் இருக்கும், அறிவில் உண்மை இல்லைங்கிறது புரிஞ்சிடும். அதனால் அறியாமையினால் ஒன்று வந்தால் அறிவினால் நீக்கப்படும். அறியாமையினால் காட்சிக்கு இருக்குது, அறிவு வந்தவொன்னே அறிவில் போயிடும். காட்சிக்கு இருக்குமே ஒழிய காட்சியிலேருந்து போகாது. சரி, இந்த உலகம் இப்படி இருக்க என்ன யார் காரணம்னா, எண்ண ஓட்டங்கள், பலவிதமான எண்ண ஓட்டங்கள். அனைத்து சூக்ஷ்ம சரீரத்தினுடைய எண்ணங்கள் தான் ஈஸ்வர தத்துவம்னு சொல்கிறோம் நம்ம. நான் இப்படி இருக்குன்னா என்னுடைய எண்ணம் காரணம். ஊர் இப்படி இருக்குன்னா அவங்க எல்லாருடைய எண்ணத்தையும் காரணம். ஒரு வீடு அப்படி இருக்கா, அங்கே இருக்கவங்களுடைய எண்ண காரணம். இந்த எண்ணங்கள் தான் செயலாக வடிவெடுத்து கர்ம பலனை கொடுக்குது. எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குற ஒரு ஈஸ்வரன், எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்த சூக்ஷ்ம சரீரம், எல்லா சூக்ஷ்ம சரீரம் சேர்ந்து ஈஸ்வரன் ஒரு தத்துவம் வருது. அதனால் ஈஸ்வரன் யாருன்னு கேட்டால் எல்லாருடைய எண்ண ஓட்டங்கள் தான் கடவுள் அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம். பிறகு 15வது ஸ்லோகத்தில் இவை அனைத்திற்கும் ஆதாரம் என்ன, உபாதான காரணம் என்ன? 4வது கேள்வி. இதுக்கு என்ன சொன்னார்னா, 5 விதமான லட்சணங்கள் பிரம்மத்துக்கு சொல்லி, இப்படிப்பட்ட பிரம்மன் தான் இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரம்னு சொன்னார். 15வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதாவது மாறாத உபாதான காரணம். கயிறு மாறி பாம்பாக வர்றதில்லை, கயிறு அப்படியே இருக்கும், பாம்பு வரும். அது மாதிரி மாறாத ஒரு அடிப்படையான தத்துவம் ஏகம், அது ஒன்றுதான் இருக்கிறது பிரம்மன், பல அல்ல. பிறகு சூக்ஷ்மமானது, அதையும் பார்த்தோம். அது நம்ம கண்களுக்கு இந்திரியங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு தத்துவம் அல்ல. சத், சத்துன்னு சொன்னால் எப்பொழுதும் இருப்பது, 3 காலத்திலும் இருப்பது, அவ்வியம், அழியாத ஒரு தத்துவம். இதற்கு உதாரணம் குடம், மண் சொன்னார். மண் எப்பொழுதுமே ஆதாரமாக இருக்கும், குடம் அழிஞ்சு போயிடும். இதை சொல்லி இந்த 4 கேள்விக்கான பதிலை பார்த்து முடித்து 16வது ஸ்லோகத்தில் ஆத்மா இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் அல்ல, அதற்கு வேறானவன் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு 16வது ஸ்லோகத்தில் சொன்னார். சொல்லி என்ன பண்ணார், அதுக்கு யார் ஆத்மான்னு சொல்லும் பொழுது பிரம்மனுக்கு என்ன லட்சணம் சொன்னாரோ அதே லட்சணத்தை ஆத்மாவுக்கு சொல்லிட்டார். அப்போ 2 என்ன ஆயிடுது, ஒன்றாயிருது. இங்கே ஐக்கியப்படுத்தி முடிச்சிட்டார். 5 ஸ்லோகத்தில் வேதாந்த விசாரத்தை முடிச்சிடுறார். இங்கே ஆத்மாவுக்கு என்ன லட்சணம், அவனும் ஏகன், ஒருவன் தான், அவனும் சூக்ஷ்மமானவன். பிறகு சித்ஸ்வரூபம், சாட்சி ஸ்வரூபம், சத்ஸ்வரூபம், அழியாதவன். அதனால் என்ன சொல்லிட்டார்னா, அந்த ஜெகத்துக்கு காரணமான வஸ்து தான் நான், இதில் சந்தேகம் வேண்டாம்னார். ஏன்னா சந்தேகம் பிரம்மனை பற்றி சொல்லும்போது சந்தேகம் வராது. ஏன்னா நம்ம பார்க்கல, தெரியாத ஒன்று ஏதோ சொல்கிறாரு, இருக்கட்டும். நம்மளை பற்றி சொல்லும்போது நீ ஏக்கம், நீ சத்து, அழியாதவன், நீ மாறாதவன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒன்று, என்னைய போய் மாறாதவன்கிறாரு, அழியாதவன்கிறாரு. என் மனசு ஒரு நிமிஷத்துக்கு 1000 எண்ணம் ஓடுதே. உடம்பு அப்போ இருந்த உடம்பு இப்போ இல்லை, காலையில் நல்லா இருக்குது, சாயந்தரம் கெட்டு போகுது. உடம்பும் மாறுது, மனசும் மாறுது, புத்தியும் மாறுது. நீ மாறாதவன், அழியாதவன்னா எத்தனையோ உடம்பு அழிகிறதெல்லாம் பார்க்குறமே. அதனால் இந்த இடத்துல என்ன சொல்கிற, சந்தேகம் வேண்டாம். இதில் நீயே சந்தேகப்படாமல் நம்பி ஆராய்ச்சி பண்ணால் இதனுடைய உண்மை தத்துவம் உனக்கு விளங்கும் அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்லி 16வது ஸ்லோகத்தில் முடிச்சுட்டு 17 to 40 வரைக்கும் ஆத்ம விசாரம். இது 17 நம்ம பாதிக்கு மேலே பார்த்து முடிச்சிட்டோம். 17வது ஸ்லோகத்தில் இது ஆத்ம விசாரம் ஆரம்பிக்குது. இதில் 17லேருந்து 23 வரைக்கும் ஆத்ம அனாத்மாவின் வேறுபாடை சொல்லி அந்த ஆத்ம விசாரத்தை பண்ணுறார். பிறகு ஆத்மாவை தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே
17லிருந்து 21 வரைக்கும் எது அறியாமைங்கிற கருத்தையும் சொல்கிறார், எது ஞானம் எது அஜ்ஞானம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். சொல்லி நம்ம 10லிருந்து விளக்குறாரு. நம்ம 17க்கு ஸ்லோகத்துக்கு பார்த்துருக்கோம், அது என்னான்னு பார்க்கலாம். இப்போ ஆத்மாவானது பிளவுபடாத ஒரு வஸ்து. அதாவது ஆத்ம விசாரம்னா என்னென்னா, தத்துவமசி அப்படிங்கிறதுல துவம் நீங்கிற விசாரம், அகம் பிரம்மாஸ்மிங்கிற இருக்கக்கூடிய அகம் என்பதனுடைய விசாரம்தான். நான் யார் அப்படிங்கிறதுக்கு இங்கே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நாம் இதில் பார்த்தோம், ஆத்மா வினிஷ்கலோ ஹேகோ, ஆத்மாவானது பிளவுபடாத ஒரே வஸ்துவல்லவா. வினிச்சலக பிளவுபடாதது, ஏகோகோ ஒன்றாக உள்ளது. இது ஆத்மாவுடைய லட்சணம். அனாத்மாவின் லட்சணம் என்ன? பகுபி ஆவருதக பலவற்றின் சேர்க்கை. ஆத்மா ஒன்றா இருக்குது, ஒன்றா மட்டும் இல்லை, அது பிரிக்க முடியாததாக இருக்கு. சொன்னேன் ஏகம் ஏவம் அத்விதீயம் சொல்லி 1-2 ஆக்கலாம். அதனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்லிட்டாரு? பிளவுபடாத ஒன்றாக உள்ளதுன்ட்டார். ஒன்றாக இருக்கிறது மட்டும் சொல்லலை. ஏகோன்னா ஏகோகின்னா ஒன்றாக உள்ளது, வினிச்சலகன்னா பிளவுபடாதது. ஆனால் அனாத்மா எப்படி இருக்கு? பலவற்றின் சேர்க்கை, பகூபி ஆவருதக. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பிறகு இந்த பலவற்றின் சேர்க்கை அப்படிங்கிறதுக்கு ஒன்று பார்த்தோம். 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரம், இதெல்லாம் சேர்ந்து தான் உடம்புல இருக்குது. ஸ்தூல பஞ்சபூதம் இருக்குது. பிறகு இந்திரியங்கள், ஞானேந்திரியம் 5 இருக்குது, கர்மேந்திரியம் 5 இருக்குது, பஞ்சபிராணன் இருக்குது, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருக்குது. எல்லாம் கூட்டி சேர்ந்தது தான் இந்த உடல். ஆனால் ஆத்மா எப்படி? ஒன்றே ஒன்று தான், பிளவுபடாத ஒன்று. அதனால் சொல்லி என்ன சொன்னார்னா, தயோர் ஐக்கியம் பிரபஷ்யந்தி, இந்த இரண்டையும் ஒன்றாக பார்க்கின்றார்கள். இதற்கு மேலே அறியாமல் வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டார். அதான் எதிரெதிரான தத்துவங்கள். ஆத்மாவினுடைய தத்துவமும் அனாத்மாவினுடைய தத்துவம் எப்படி இருக்கு? ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கின்றது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்க? அதுதான் இதுன்னு சொல்லி ஒன்றா பார்க்குறான். இதை விட ஒரு அறியாமை வேறு ஏதாவது இருக்க முடியுமா? கிம் அஜ்ஞானம் அதப்பரம், இதற்கு மேல் அஜ்ஞானம் என்ன இருக்கிறது அப்படிங்கிறார். இந்த ரெண்டையும் சொல்லி இதற்கு மேல் அஜ்ஞானம் எது இருக்கின்றது? அதாவது இந்த உலக விஷயத்தில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற முடியாது. அஞ்ஞானம்தான். அவ்வளவு விஷயம் ஞானம் இருக்குது. இந்த பூமியிலே இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த உடம்பு அனாத்மா தான். இந்த உடம்புக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி ஒரு டாக்டர் வந்து கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சிருக்காரா? மூளையை கூட ஆராய்ச்சி பண்ண முடியலை முழுசாக. அப்போ அது கணக்கற்றதாக இருக்குது. எது? இந்த உலக விஷய ஞானம். ஆனால் ஆத்ம ஞானம் ஒன்றே ஒன்று தான். அறியாமை இந்த உலக விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறது எவ்வளவோ இருக்குது. தெரிஞ்சுக்கிற ஞானமும் எல்லையற்றது, தெரியாத விஷயமும் எல்லையற்றதாக இருக்கிறது. அதனால் ஆனால் இதில் வந்து ஒரே ஞானம்தான், ஒரே அஜ்ஞானம்தான். அஜ்ஞானம் எது? தன்னை பற்றி அறியாமை தான் அஜ்ஞானம். ஞானம் எது? தன்னை பற்றி அறிவது ஒன்று தான் ஞானம். உலக விஷயத்தில் அப்படி இல்லை. இதையும் அளவிட முடியாது, அதையும் அளவிட முடியாது. எனக்கு சொன்னேன்ல, எவ்வளோ நான் விஷயம் தெரிஞ்சிருக்கேன்னு கேட்டதுக்கு ஒரு 10 மலையை காமிச்சு அது ஒரு கைப்பிடி மண் எடுத்து முடித்தாப்பா நீ வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு ரிஷியை பார்த்து சொன்னார்னு பார்த்தோம். ராமகிருஷ்ணன் இடத்துல சொல்வார். அதாவது ஒரு பெரிய சக்கர மலையை காட்டி, ஒரு பெரிய அவதார புருஷர்கள்னு சொல்லக்கூடிய ஞானிகள் கூட, பெரிய தத்துவ புரிஞ்சு பிரம்மத்தை உணர்ந்த ஞானிகள் வந்து பெரிய சக்கர மலையில் ஒரு கட்டெரும்பு எவ்வளோ சாப்பிடும்? அவ்வளோதான் பண்ணி தெரிஞ்சதும் பாரு. ஒரு கட்டெரும்பு சாப்பிட்றது எவ்வளோ இருக்கும்? பெரிய மலை, சக்கரை மலை, சக்கரை மலையில் கட்டெரும்பு சக்கரை எவ்வளோ சாப்பிட்றோம்? அது மாதிரி இந்த உலக விஷயம் அப்படி இருக்குது. அது தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த உலகத்தில் நான் ஒன்றையும் அறிய வேண்டியது அவசியம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதுதான் உண்மையாக இந்த ஞானத்தை வந்த உடனே என்ன ஞானம் வரும் தெரியுங்களா? தத்துவத்தை புரிஞ்ச உடனே இந்த உலக விஷயங்களை தெரியாட்டி எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை, இது அறிய வேண்டிய அவசியம் இல்லை,
முழுசாமல் அறிய முடியாது, தேவையும் இல்லை. எப்படி அறிஞ்சிருப்பான்னா எல்லாமே பொய்யுங்கும்போது அதை பற்றி என்ன போய் தெரிஞ்சுக்கிறது? இந்த பிரபஞ்சத்தில் நீ என்ன சொன்னாலும் அது மித்தியாங்கிற கருத்து வந்துடும் இந்த ஞானம் வந்தாச்சுன்னா. அதனால் என்ன செஞ்சிருவான் அவன் வந்து அதோட ஸ்புஷ்டாப். அது வரைக்கும் சயின்ஸில் பாருங்கள், அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் போய்கிட்டே தான் இருக்கும், எல்லாம் போய்கிட்டே தான் இருக்கும். கர்மகாண்டத்தோட போன பிறவிகள், போன பிறவி என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவான். அப்புறம் அடுத்த பிறவி என்ன இருக்குது, சொர்க்கத்தில் போய் என்ன செய்கிறது, நரகத்தில் என்ன செய்கிறது, சரி சொர்க்கம் முடிஞ்ச அப்புறம் எங்கே வருவோமா போவோமா, இது எண்ட்லெஸ் போய்கிட்டே இருக்கும். இந்த ஞானம் வந்தாச்சுன்னா இது இவ்வளவுதான் இப்போ முடிஞ்சு போச்சுன்ட்டு புத்தியில் ஒரு அரிப்பு போய்விடும். ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டிய அறிய வேண்டிய அவசியம் இல்லை, அறியவும் முடியாதுன்னு புரிஞ்சுக்கிடுவான், தேவையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுவான். அதனால் புத்தியில் இந்த மாதிரி அறியணுங்கிற அரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நின்று போகும். ஞானத்தினால 2 பலன் சொல்லுவாங்க உலகத்தில். நம்ம சாதாரண மனிதனுக்கு இந்த கேள்வியெல்லாம் வராது. இப்போ நாம் 4 கேள்வி கேட்டோம், இந்த உலகம் எப்படி வந்துச்சு, நான் யாரெல்லாம் கேள்வி கேட்டேன். இந்த விஷயத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு தான் வரும். இந்த உலகம் எப்படி தோன்றுச்சுன்னு கேள்வி கேட்டே போனால் அங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்காது. ஒன்று பேர் அதுக்கு அப்படி என்ன, அதுக்கு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி காலத்தை பற்றி கேள்வி கேட்டாலும் ஃபுல் ஸ்டாப் கிடையாது, அப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த அறிவு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கேள்வியே ஸ்டாப் ஆயிடும். அதனால் இந்த ஞானம் வந்தால் என்ன சொல்கிறாருன்னா, முதல் ஞானத்தில் பிரயோஜனம் புத்தியில் அதை தெரிஞ்சுக்கிறோன்னா இதை தெரிஞ்சு அறிவு போயிடும். இந்த ஆத்ம ஞானம் வந்தாச்சுன்னா என்ன வரும்னா புத்தியில் முதல்ல அறிவு போயிடும். இது முதல் பலன். 2வது பலன் என்ன தெரியுங்களா, ஆசை போகும்பாங்க, அது உடனே போகாதான். ஏன்னா எத்தனையோ ஜென்மாந்திரங்களில் இருக்கக்கூடிய ஆசை வந்து ஞான நிஷ்டை வந்தாத்தான் முழுசாக போகுமா, இல்லாட்டி போகாதான். ஆனால் முதல்ல அறிவு போயிடும். இந்த இதை தெரிஞ்சுக்கிறோன்னு அதை தெரிஞ்சு லைட்டு வெளிச்சம் வந்தோடனே இருள் போயிடுதுல, டக்குன்னு இருள் போயிடும். ஆனால் அங்கங்கே அழுக்கு ஒட்டி இருந்தால் அப்புறம் அதை கொஞ்சம் கழுவி எடுக்கணும் தெரிஞ்சுன்னு சொன்னால். ஆசைக்கு ஞான நிஷ்டை வேணும் அப்படிங்கிறாங்க. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்படி ஞானம் ஆத்ம ஞானம் இதுதான் ஞானம், மற்றதெல்லாம் அஞ்ஞானம் அப்படிங்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆத்மா ஏகம், பிளவுபடாத ஒன்று, அனாத்மா பலவற்றின் சேர்க்கை தான் அனாத்மாவாக இருக்குது. அஞ்ஞானம் இந்த விஷயத்தில் ஒரே அஞ்ஞானம், ஆத்மா அஞ்ஞானம். ஞானம் ஒரே ஞானம், ஆத்ம ஞானம். உலக விஷயத்தில் எத்தனையோ இருக்குது, எத்தனையோ அஞ்ஞானமெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஆத்ம தத்துவத்தையும் அனாத்ம தத்துவத்தையும் எதிரெதிராக இருக்கக்கூடியதை இரண்டும் ஒன்று என்று சொல்வது அஞ்ஞானம். இதை விட ஒரு பெரிய அஞ்ஞானம் இல்லைன்னு சொல்கிறார் அவர். ஆத்ம தத்துவத்தை அறிந்தால் மட்டுமே புத்தியில் அரிப்பு போகும். இந்த கைவிலத்தில் ஒரு பாட்டு இருக்க, உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை. உடனே அவன் சொல்லுவான், தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ. அப்படி தன்னை அறிஞ்சாச்சுன்னா எல்லாத்தையும் அறிந்ததாக ஆகிவிடும். மகாபாரத்தில் ஒரு கேள்வி வரும், நீ எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்தது ஆகும்னு தர்மத்தை ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரே வார்த்தை சொல், பிரம்மத்தை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும் அப்படிம்பார். அதாவது இப்படிப்பட்ட ஞானமே ஞானம், இதை தெரியாததே அஞ்ஞானம் சொல்லிட்டார். இப்படி 2 அனாத்மாவுடைய தர்மமும் ஆத்மாவுடைய எதிரெதிராக இருக்கிறத ஒன்றாக பார்க்குறதே பெரிய அஞ்ஞானம்ங்கிறார். இப்போ கயிறை வந்து பாம்பாக பார்த்தா கூட பரவாயில்ல, ஏன்னா அது அதே சைஸ் நீளம் எல்லாம் இருக்குது. கயிறை யானையாக பார்க்குறேன்னா எப்படி இருக்குன்னா, கயிறை யானையாக பார்த்தேன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் உள்ளதை போய் 2 ஒன்றா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இருப்பதிலேயே பெரிய அஞ்ஞானம் அப்படிங்கிறார். சில நேரங்கள் இந்த விஷயத்தை புரிய வைக்க முடியாது. அதாச்சும் கிணத்து தவளைன்னு சொல்லியிருக்கோம்ல, அதாவது கடலில் வந்து ஒரு அலையடிச்சு வந்து ஏதோ ஒரு தவளை வந்து கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு, பக்கத்தில் இருக்க கிணத்துல. அது என்ன பண்ணிட்டு, நீ எங்கேருந்து வரேன்னு கேட்குது இந்த தவளை, எது கிணத்துக்குள்ளே இருக்க தவளை. அது தவளை என்ன சொல்லுது, நான் கடல்லேருந்து வர்றேங்குது. கடல் எப்படி இருக்கும்னு கேட்குது. பெருசாக இருக்குங்குது. எவ்வளோ பெருசாக இருக்குங்க, அது ரொம்ப பெருசுங்குது. இது ஒரு தாவி இவ்வளோ பெருசு இருக்குமான்னு கேட்டுச்சான் கிணத்துக்குள்ளே இந்த கிணத்துல தவளை இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அது அறியாமையில் உட்காந்துருக்கு. அதுக்கு சம்பந்தமே அவ்வளவு பெருசு.
இதை போய் ரெண்டு ஒன்றா இருக்குன்னு நினச்சிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அது மாதிரி ஆத்மாவினுடைய தர்மமும் அனாத்மாவினுடைய தர்மமும் வேறு வேறாக இருக்கும் பொழுது இது இரண்டையும் ஒன்றாக பார்ப்பது தான் அறியாமை. இதை விட ஒரு பெரிய அறியாமை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அங்கே ஆத்மாவின் லட்சணம் பிளவுபடாத ஒன்றே ஒன்று, ஏகம், அத்விதீயம். அனாத்மா பலவற்றின் சேர்க்கையால் ஆனது. இந்த உடலாக இருக்கட்டும், உள்ளமாக இருக்கட்டும், இதெல்லாம் பலவற்றின் சேர்க்கை. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ரெண்டையும் ஒன்றா பார்க்குறதே பெரிய அறியாமைன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்து ஒவ்வொன்றா விளக்குறார் ஆத்ம தத்துவத்தை. இந்த முதல் வரி இருக்குது பார்த்திங்களா, இது 21வது ஸ்லோகம் வரைக்கும் தயோரைக்கியம் பிரபஷ்யந்தி கிம ஞானமத பரம்ங்கிறது அதே வரி அப்படியே வரும். இந்த ரெண்டாவது வரி இதிலேருந்து அப்படியே 17லேருந்து 21 வரைக்கும் அதே வரி மாறாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். ஆத்மா வினிஷ்கலோ கேகோ. ஆத்மாவானது வினிஷ்கலோ, வினிஷ்கலக அப்படின்னா பிளவுபடாத, கேகோ ஒரே வஸ்து அல்லவா. ஆத்மாவானது பிளவுபடாத ஒரே வஸ்து அல்லவா. அந்த முதல் வரியில் முதல் பகுதி. ரெண்டாவது அதே இதில் ரெண்டாவது பகுதி, தேகோ தேகக, சரீரமானது இந்த உடலானது பகுபி ஆவுருதக. அதை பிரிச்சம் சொன்னால் பகுகு ஆவுருதக. பகுகுன்னா பலவற்றின், ஆவுருதகன்னா சேர்க்கையால் ஆனது. ஆத்மாவானது பிளவுபடாத ஒரே வஸ்து அல்லவா. இந்த சரீரமானது பலவற்றின் சேர்க்கையால் ஆனது. அதோட முடிச்சுதே விஷயமே இதில். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? தயோகோ ஐக்கியம். தயோகோன்னா அந்த இரண்டிற்கும், இந்த ஆத்மா அனாத்மா ஆகிய இரண்டிற்கும் ஐக்கியம், ஒன்றாக இருக்கும் தன்மை. ஐக்கியம்னா சேர்த்து பார்க்குற தன்மை. பிரபஷ்யந்தி பார்க்கின்றார்கள், ஒன்றாக இருக்கும் தன்மையை பார்க்கின்றார்கள். அடுத்தது கிம ஞானம் அதப்பரம். அதப்பரம்னா இதற்கு மேல் கிம் அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்ன இருக்குது? இதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவும் இல்லைங்கிறார். அதை டீசெண்டாக அஞ்ஞானம் என்ன இருக்குங்கிறார். உடலையும் உயிரையும் ஒன்றாக பார்ப்பது. உயிரை விட வேறு ஆத்மா. நம்ம உயிர்னு ஒரு வார்த்தைக்கு சொல்லலாம். ஆத்மாவையும் அனாத்மாவையும் ஒன்றாக பார்ப்பதை விட ஒரு பெரிய அஞ்ஞானம் வேறு என்ன இருக்கிறதுன்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்து வர்ற ஸ்லோகங்களில் முதல் வரி மட்டும் ஆத்ம தத்துவம் அனாத்ம தத்துவம் வரும். ரெண்டாவது வரி அப்படியே வரும். 18 ஸ்லோகம் படிக்கலாம். ஆசை போகும். அது ஞான நிஷ்டை அடைஞ்சால் தான் போகும். அனைத்து ஆசைகளும் அழிந்து விடும் சொல்லுவாங்க. இது ரெண்டும் அதனுடைய பலன். ஞான நிஷ்டை வந்தால் தான் அது போகும். நல்ல ஆத்ம ஞானத்தில் நிலை பெற்றாச்சுன்னா மேலோட்டமான ஆசைகள் இருக்கும். சாப்பிடணும்னு நினைப்பான், அதெல்லாம் ஆசைன்னு சொல்ல முடியாது. ஆசைக்கு அடிமையாக, தர்மமான ஆசைக்கும் கூட அவன் அடிமையாக மாட்டான். அதுதான் ஆசை போகிறது. இருந்தாலும் ஒன்று அவனுக்கு இல்லை. உலகத்தில் வாழும்பொழுது கிளாஸுக்கு வரணும்னு ஒரு ஆசைப்படுறேன், இதுவும் ஆசை தானே. சங்கர் உள்ள பாஷை எழுதினார், அதுவும் ஆசை தானே. அது ஆசைன்னு கேட்க சொல்ல முடியுமா? ஆமாம், அதை பற்றி இல்லை இருக்கும். தர்மமான இந்த உலகத்தில் உடம்புல தேவையான விஷயங்களை அவன் யூஸ் பண்ணுவான். அதுவும் இல்லைன்னா அதை பற்றி கவலையும் பட மாட்டான். அதுதான் நீங்கள் அது ஞான நிஷ்டையானத்தை நல்ல பலமாக வரும். சில பேர் நல்ல சாதன சர்ச்சை சம்பத்தியில் தைரியம் இது இருந்ததுன்னா நல்ல ஒரு ஆத்ம ஞானத்தை பிற தகுதியோடு உள்ளே வந்துட்டோம்னு சொன்னால் உடனே ரெண்டுமே போகும். ஏன்னா இப்போ ஆசை போய்த்தே வந்திருப்பான், அவன் முழுசாகவே போய் வந்திருப்பான். அப்போ அரிப்பு போகணும், ரெண்டும் போயிடும். இப்போ சாதன சர்ச்சை சம்பத்திலாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால அது வந்த பிறகு கொஞ்சமாக நிஷ்டை அடையும் பொழுது கொஞ்சமாக மாறி கம்ப்ளீட்டாக போயிடும்னு சொல்கிறாங்க. ஸ்லோகம் அர்த்தம் 18 படிக்கலாம். ஆத்மா நியாமக சாந்தக தேகோ பாஹ்யோ நியம்யகः தயோரைக்கியம் பிரபஷ்யந்தி கிம ஞானமதः பரம். ஆத்மா நியாமக சாந்தக தேகோ பாஹ்யோ நியம்யகः தயோரைக்கியம் பிரபஷ்யந்தி கிம ஞானமதः பரம். ஆத்மாவினுடைய சொரூபம் 2, அனாத்மாவின் சொரூபம் 2 சொல்லி
இது ரெண்டையும் ஒன்றா பார்க்குறது அறியாமைன்னு சொல்கிறார். ஆத்மாவினுடைய தர்மம் என்னன்னு 2 சொல்கிறார். அதற்கு ஆப்போசிட்டு அனாத்மா, உடம்புக்கு தர்மம் இருக்குது. எதிரெதிரான தர்மம் இருக்கக்கூடியதை போய் ஒன்றா எப்படி சொல்ல முடியும்? இதுதான் அறியாமைன்னு சொல்கிறார். முதல் வரியில் முதல் பகுதியில் சொல்கிறார், ஆத்மா நியாமக ச அந்தக. ஆத்மாவானது கட்டுப்படுத்துவது, நியாமகன்னா கட்டுப்படுத்துவது, அந்தகன்னா உள்ளே இருப்பது. ஆத்மாவானது கட்டுப்படுத்துவது, உள்ளே இருப்பது. இது 2 லட்சணம் சொல்கிறார். கட்டுப்படுத்துவது, உள்ளே இருப்பது. விளக்கம் பெற பார்ப்போம். பிறகு அடுத்தது செகண்ட் அதிலே 2வது, தேகோ பாஹ்யோ நியம் யகக. அனாத்மாவான இந்த உடலானது கட்டுப்படுவது, வெளியே இருப்பது. நியம் யகக, அது நியாமக, இது நியம் யகக, கட்டுப்படுவது. பாஹ்யன்னா வெளியே இருப்பது. இந்த உடம்பு வெளியே இருக்கான், ஆத்மா உள்ளே இருக்கான். இந்த ஆத்மா எல்லாத்தையும் கட்டுப்படுத்துதான், இந்த உடம்பு கட்டுப்பட்டு இருக்கான். இதுதான் 2 ஆப்போசிட்டாக இருக்குது. உடம்பு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கு, ஆத்மா கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆத்மா உள்ளே இருக்குது, உடம்பு வெளியே இருக்குது. ஆத்மா உள்ளே இருக்குன்னு சொல்கிறது ரைட்டு, உடம்பு எங்கே வெளியே இருக்குது? இங்கே தானே இருக்குது. உடம்பு எங்கே? இங்கே வெளியேவா இருக்குது? வெளியேன்னா நம்மளுக்கு வெளியே. உள்ளே இருக்குன்னு சொன்னால் சரி பரவாயில்ல, மனசு கூட உள்ளே இருக்குன்னு சொல்கிறோம். உடம்பு வெளியே இருக்குன்னு எப்படி சொல்கிறது? பார்க்கலாம், எப்படின்னு பார்ப்போம். அதாவது முதல்ல ஆத்மா நியாமக, கட்டுப்படுத்துவது அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, ஆத்மா எல்லாவற்றுக்கும் இருப்பை கொடுப்பது, இந்த உடலுக்கு இருப்பை கொடுப்பது. இருப்பைனா ஆத்மா இல்லைன்னா அந்த உடம்பு கிடையாது. ஆத்மா இல்லைன்னா உடம்பு. இந்த ஆத்மாவின் இருப்பில் தான் இந்த அனாத்மாவான உடம்பு இருக்கிறது. இந்த உடம்புல 2 இருக்குது. ஆத்மான்னு ஒரு தத்துவம் இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் ஒரு தத்துவம் இருக்குது. அதுவும் அனாத்மா தான். அதுக்குள்ளே பிரதிபிம்ப சைதன்யம் இருக்குது, ஆத்மாவுடைய சைதன்யம். அதனால் சூக்ஷ்ம சரீரம் அது வேலை செய்யுது. அதுதான் இதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு கூடிய ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் வெளியே போயிடுச்சுன்னா அந்த உடம்புக்கு என்ன பேர்? என்ன பண்ணுறோம்? அது வரைக்கும் நான் ஒரு டாக்டரு, அவர் எல்லாம் அதுன்றுவோம். அதை எப்போ எடுக்க போகிறீங்க? பின்னம். உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா இதுக்கு பேர் வேறே ஆயிரும். அது பிறகு வச்சுருக்கவும் முடியாது, அழிஞ்சு போயிடும். அந்த ஆத்மா இருக்கிறது வரைக்கும் தான் அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு, அதனுடைய இருப்பில் இது இருக்குது. அந்த சூக்ஷ்ம சரீரமான அந்த பிரதிபிம்ப சைதன்யத்தோடு, ஆத்மாவினுடைய பிரதிபிம்பத்தோடு கூடிய அந்த சூக்ஷ்ம சரீரம் வெளியே கிளம்புன உடனே இதனுடைய இருப்பே ஓடி போயிடுது. எப்போ எடுக்கணும் பாடியன்றுவாங்க. அதுக்கு முன்னாடியில் என்னென்னமோ சொல்லி கூப்பிடுவோம், அது பிறகு அதுன்றுவோம், அகிரிணை ஆயிரும். அவருங்கிறது பாடி எப்போ எடுப்பீங்க? அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும். அப்போ இந்த ஆத்மாவினுடைய இருப்பில் தான் இருக்கிறது. அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா, நியாமகன்னா கட்டுப்படுத்தி இருக்குது. இந்த உடம்பை வச்சிருக்கு, அதனுடைய கட்டுப்பாட்டில் இந்த உடம்பு இருக்குது, இல்லாட்டி உடம்பு போயிடும். உடம்பு எப்படி இருக்குன்னா அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. இது நியாமக, அது நியம் யகக, கட்டுப்பட்டுத்தான் இருக்கின்றது. இந்த உயிர் தத்துவம் உடம்புல இல்லைன்னா போயிடும், எல்லாம் ஓடி போயிடும். இந்த உயிர் இல்லைன்னா உடம்பு இருக்காது. ஏற்கனவே கீதையில் 2வது அத்தியாயம் 12வது சொல்லுவார், நத்தேவாகம் சாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாகா. அந்த இதில் நான் ஒருபோதும் இல்லாமல் இருந்ததில்லை, நீயும் இந்த மன்னர்களும் கூட இல்லாமல் இருந்ததில்லை, நாம் யாரும் இனி இல்லாமல் போய்விடுவோம் என்பதும் இல்லை. அடுத்து ஒரு சொல்லுவார் 18, உடம்பில் உள்ள ஆத்மா என்றென்றும் இருப்பது, அழிவற்றது, அறிய முடியாதது. ஆனால் உடம்புகள் அழிபவை. எனவே அர்ஜுனா போர் செய்யும்பார். இந்த உடம்பு போயிடும், ஆனால் ஆத்மா அது இருக்கும். ஆத்மாவுடைய இருப்பில் தான் இந்த உடம்பே இருக்குது அப்படிங்கிறார். அதாவது இந்த உடம்பு ஆத்மான்னு வச்சுக்கிறோமே, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உடம்பு ஆத்மான்னு வச்சுக்கிட்டா நகை முடி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் அனாத்மா. ஒரு உதாரணத்துக்காக உடம்பு ஆத்மா இல்லை, உடம்பை இப்போதைக்கு ஆத்மான்னு வச்சுக்கிட்டோம்னா உடம்புல இன்னொரு தத்துவம் இருக்குது. உடம்புல உணர்வுள்ள தத்துவம் இது, உணர்வு இல்லாத தத்துவம் நகம் முடி இருக்கா இல்லைங்களா? ஆமாம். ஆனால் அது வளருது, ஆனால் உணர்வு இருக்கா? இல்லை. உண்மையிலே உணர்வு ஆத்மாவுக்கு இருக்குது, இந்த உடம்புக்கு இல்லை. ஆனால் இருக்கிற வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது.
இந்த நகமும் முடியும் உடம்புல இருக்க வரைக்கும் ரொம்ப அழகு. நகத்துக்கு அப்படியே பாலிஷ் எல்லாம் போடுவோம், முடிக்கு அப்படியே டையெல்லாம் அடிப்போம், அப்படியே கட்டிங் பண்ணி அழகாக வச்சு சடையெல்லாம் போட்டு என்ன. ஆனால் முடி கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான்? தூக்கி அப்படி தனியாக போட்டுருவோம். அது முடியை இங்கே வச்சுருக்கும்போது அப்படியே அழகுபடுத்துகிறோம். சாப்பாட்டில் ஒரு முடி கிடந்துச்சுன்னா அருவருக்கா பார்க்குறோமா இல்லையா? உடம்போடு இருந்தால் அழகு, உடம்பு விட்டு அதே மாதிரி நகத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். கட் பண்ணி போட்டாச்சுன்னா என்ன பண்ணுவான்? அது முதல்ல கூட்டி வெளியே போடுவான். இது உடம்புல ஒட்டி இருக்கிறது வரைக்கும் அது இருக்கான். உடம்பை விட்டுருச்சுன்னா தூக்கி வெளியே போட்டு போயிடுவான். அது அருவருப்பாக பார்க்குறான். ஆத்மாவோட உடம்பு இருக்கிறது வரைக்கும் தான் அந்த மரியாதை இந்த உடம்புக்கு. ஆத்மா விட்டு போயாச்சுன்னா ஒன்றும் இல்லை. எப்படி முடியையும் நகத்தையும் பார்ப்போமோ அப்படி ஆயிடுது இந்த உடம்பு. தூக்கி கீழே போட்டுருவோம், மண்ணுலையோ நெருப்புலையோ தண்ணிலையோ போட்டு அழிச்சிருவோம் நம்ம. அது மாதிரி சொல்கிறார் இங்கே, இந்த உடம்புக்கு இருப்பை கொடுப்பது ஆத்மா. ஆனால் அந்த இருப்பு, அந்த ஆத்மாவுடைய கட்டுப்பாட்டில் இந்த உடம்பு இருக்குது. ஆத்மா கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. பாம்பு கைத்தில் பாம்பை பார்க்குறோம். அந்த பாம்பு இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது? கயிறு தான் காரணம் இருக்குது. கயிறு இல்லாட்டி பாம்பு இருக்குமா? பாம்புங்கிறதே இருக்காது. ஆனால் பாம்பு இல்லாட்டாலும் கயிறு இருக்கும். உடம்பு இல்லாட்டாலும் ஆத்மா இருக்கும். உடம்பு இல்லாட்டாலும் ஆத்மா இருக்கும். உடம்பு உண்மையிலே ஏற்றி வைக்கப்பட்டது ஆத்மாவின் மீது. அதனால் ஆத்மா கட்டுப்படுத்துவது, இந்த உடம்பு கட்டுப்படுத்தப்படுவது. அறியாமையினால் அந்த உடம்பு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் போக போக புரியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த உடம்பு இந்த ஆத்மா விட்டு போயாச்சுன்னா வேற ஒரு புது உடம்பு எடுக்கும். ஆத்மா போய் இந்த உடம்பு விட்டுட்டு போய் பார்த்துருக்கோம் கீதையிலெல்லாம். சட்டையை கழுத்துறது மாதிரி புது சட்டை போட்டு சட்டையை, இந்த சட்டையை கிழிஞ்சு போச்சுன்னா வேற ஒரு சட்டையை போட்டுக்கிறோம்ல. அது மாதிரி இந்த உடம்பு பழுதுபட்டு போச்சுன்னு சொன்னால் வேற ஒரு உடம்பை இந்த ஆத்மாவை எடுக்குன்னு கீதையிலெல்லாம் பார்க்குறோம். திருநெல்வேலியில் ஒரு சாமி இருந்தார். அந்த சாமி என்ன பண்ணாருங்கன்னா, அந்த ஆற்றுல வெள்ளம் ரொம்ப போச்சு. கொஞ்சம் போல்ட்டான அவர், பயப்படாமல் ஒரு பாட்டுக்கெல்லாம் இது பண்ணுவார். என்னை கயிறுக்கு ஒருத்தன் ஆற்றுல தண்ணி அரிச்சிட்டு வருது, வெள்ளம் வரும், பாலத்தில் நின்று பார்க்குறாங்க. என்ன பண்ணார், என்னை கயிறை கட்டி உள்ளே போடுங்க, வந்துக்கிட்டு பிடிச்சிட்றேன், என்னை தூக்கியிருக்கேன்ட்டார். சாமி நீங்கள் உள்ளே போனாலும் போயிடுவீங்க, இறந்து போயிடுவீங்கன்னு. இந்த உடம்பு வச்சு எனக்கு புது உடம்பு கிடைக்கும்ப்பா, போயிட்டு போகுது. அவர் அசால்ட்டாக சொல்கிறார், இந்த உடம்பு புது உடம்பு கட்டி போலீஸ் தவ மாட்டேங்கிறான், இவர் கட்டி தவி தூக்கிட்டார். அப்போ அந்த உடம்பு மேலே இப்படி அந்த ஒரு அபிப்பிராயம். அதாவது இது உடம்பு அவ்வளோதான், போனால் போயிட்டு பாரு, புது உடம்பு கிடச்சின்னு. இது இந்த ஆத்மாவு கட்டுப்பட்டு இருக்குது, ஆத்மா கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதனுடைய கருத்து. பிறகு ஆத்மா அந்தக அனாத்மா பாஹ்யக. ஆத்மா உள்ளே இருப்பது, அனாத்மா வெளியே இருப்பது. அதாவது அந்த கரணம் சொல்கிறோம். அந்த கரணம் உள்ளே இருக்கக்கூடிய கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் உள்ளே இருக்குது. அதில் தான் ஆத்மாவுடைய சொரூபம் வெளிப்படுது. உள்ளுக்குள்ளே வெளிப்படுறது அங்கே தான். அதில் வெளிப்படுறதுனால உடம்புல வெளிப்படுற மாதிரி தெரியுது. அது உள்ளே இருப்பது அந்தக அப்படிங்கிறார். பிறகு அனாத்மா வெளியே இருப்பதுங்கிறார். இதில் தான் நம்ம சந்தேகம், எங்கே வெளியே இருக்குது? உடம்பு இங்கே தானே இருக்குது, மனசு இங்கே தான் இருக்குது, புத்திங்கிற அதுவும் அனாத்மா தான், இந்த உடம்பும் அனாத்மா தான், அது வெளியே இருப்பது அப்படிங்கிறார். எப்படி சொல்கிறோம்னு சொன்னால், எதெல்லாம் நான் என்னுடையதுன்னு சொல்கிறேனோ அதெல்லாம் வெளியே தான் இருக்குது. இந்த வாட்ச் என்னுடையது, இங்கே ஏன்ட்டியா இருக்குது, உள்ளே இருக்குது, வெளியே இருக்குது, வெளியே தானே இருக்குது. இந்த புஸ்தகம் என்னுடையது, இது எங்கே இருக்குது, வெளியே தான் இருக்குது. இந்த துண்டு என்னுடையது, எனக்குள்ளேயா இருக்கு, வெளியே தான் இருக்குது. இந்த சட்டை என்னுடையது, எங்கே இருக்குது, வெளியே இருக்கா, உள்ளே இருக்கா, வெளியே இருக்குது. என்னுடைய உடம்புன்னு சொல்கிறேன், உடம்பு என்னுடையதுன்னு சொல்கிறேன். அப்போ என்னுடையன்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்குது, வெளியே தானே இருக்கணும். அப்போ உள்ளேருந்து சொல்கிறேன் வேற, வெளியே இருக்கிறது வெளியே பாக்கியமாயிடும். என்னுடையதுன்னு எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் வெளியே வந்துடுது. அப்போ நான் உள்ளே யாரோ ஒருத்தர் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான், என்னுடைய உடம்புன்னு சொல்கிறான். அப்போ என்னுடையதுன்னு வாட்சை சொல்கிறது மாதிரி, என்னுடையதுன்னு சட்டையை சொல்கிறது மாதிரி, என்னுடைய உடம்புன்னு சொன்னால் அந்த உடம்பு எனக்கு வெளியே இருக்கு. கரெக்டா? அப்போ அந்த உடம்பு இது நான் அல்ல, இந்த வாட்சு அதான் என்னுடையதுன்னு சொல்கிறேன். என்னுடையதெல்லாம் எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் நான் அல்ல, வெளியே இதம் விருத்தின்னு சொல்லுவாங்க. வெளியே இருக்கக்கூடிய எண்ணங்கள் இதம் விருத்தி.
டேபிளு மைக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கிறலாம். இவை அனைத்தும் பார் வெளியே இருக்க எல்லாத்தையும் பிரபஞ்சம் அனைத்தையும் சொல்லு, இவை அனைத்தும் அப்படிம்பார் பிரபஞ்சத்தில். சதேவ சோமிய இதம் அக்ர ஆஷீத் அப்படிம்பார். இதனை இவை அனைத்தும், இவை எல்லாத்தையும் நம்ம வெளியே இருந்து பார்க்குறது மாதிரி இந்த உடம்பையும் என்னுடையதுன்னு பார்க்கறதுனால இது பாக்கியம். சரி, உள்ள மனசு இருக்கே அதுவா நான் சொல்லலாம்னா நம்ம என்ன சொல்கிறோம்? என்னுடைய மனம் சரியில்லை, என்னுடைய மனசு இப்போ நல்லா இருக்குது, என்னுடைய மனசு இப்போ நல்லா இல்லாமல் இருக்குது. நம்ம லாங்குவேஜே சொல்லியிருக்கேன், இந்தியன் லாங்குவேஜஸில் தான் இந்த உடம்பை என்னுடையதுன்னு சொல்கிறோம். மற்ற லாங்குவேஜில் நான் அகம், நான் உடம்பவே நான் தான் சொல்கிறோம். டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க? நான் சரியில்லைன்னு சொல்லுவீங்களா? என்றைக்காவது டாக்டர்கிட்ட போய் நான் சரியில்லைன்னு சொல்லியிருக்கோமா? நான் சரியில்லைன்னா வேறு இடத்துக்கு போயிருன்றார் அவர். என் உடம்புக்கு சரியில்லைன்னு இந்த உடம்பு பார்க்குற டாக்டர் மனோதத்துவ டாக்டர் கூட போய் நான் சரின்னு சொல்ல மாட்டாங்க. என் மனசே சரியில்லை டாக்டர், என் மனசே சரியில்லை. அங்கேயும் கூட என்னுடைய மனசுன்னு தான் சொல்கிறோம். அப்போ என்னுடைய மனசுக்கும் என்னுடைய உடம்புக்கும் உள்ளே இருப்பது ஆத்மா அந்தக. இந்த உடலும் மனமும் என்னுடையது என்று சொல்வதால் அது வெளியே பார்க்குற விருத்தி மாதிரி என்ன மாதிரி இதையும் பார்க்கறதுனால அது பாக்கியக, வெளியே இருப்பது. இது ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட். ஆத்மா சப்ஜெக்ட், அனாத்மா ஆப்ஜெக்ட். அதான் தயோரைக்கியம் பிரபஸ்யந்தி கிமஜானமத பரம். இந்த ஒரு இரண்டையும் ஒன்றாக பார்ப்பது தான் அஞ்ஞானம். அது அந்த வரி எல்லாம் ஒன்று தான். இப்போ இங்கே ரெண்டு தத்துவம் சொல்லியிருக்கிறார். ஆத்மாவுக்கு ரெண்டு, அனாத்மாவுக்கு ரெண்டு. ஆத்மா என்ன? நியாமக, கட்டுப்படுத்துவது. பிறகு அந்தக, உள்ளே இருப்பது. இதுக்கு ஆப்போசிட் அப்படியே அனாத்மா நியம்யக, கட்டுப்படுவது. அனாத்மாத அந்தக, இது பாக்கியக, வெளியே இருப்பது. இது ரெண்டையும் ஒன்றா பார்க்கறது அறியாமைங்கிறார். மலையையும் மடுவையும் ஒன்றா பார்த்தா எப்படி இருக்கும்? அது வேற இது வேற. யானையும் பூனையும் ஒன்றான்னு சொல்ல முடியுமா? யானையும் பூனையும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. நீ இப்படி ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்க உடம்பையும் ஆத்மாவையும். இதை விட ஒரு அறியாமை வேறு எது உள்ளது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். ஆத்மாவானது முதல் வரி. நியாமக, கட்டுப்படுத்துவது. நியாமக சாந்தகன் இருக்கு, அதானே இது இல்லையா? அதே தாம்மா நியாமக. நியாமக இஸ்ஸுங்கிறது பார்த்திங்களா? இது இஸ்ஸுன்னா ககன் வந்துடும். நியாமகன்னா கட்டுப்படுத்துவது. ச அந்தக, அதை பிரித்தோம்னா ச அந்தக, உள்ளே இருப்பது. ரெண்டாவது அதில் அடுத்த பகுதி தேகோ, தேகக, இந்த உடல். பாஹ்யோ, வெளியே இருப்பது. நியம்யக, கட்டுப்படுவது. இந்த உடல் நியம்யக, கட்டுப்படுவது. பாக்கியகன, வெளியே இருப்பது. அந்த வரி அப்படியே தயோகோ, இந்த ஆத்மா அனாத்மா இரண்டிற்கும் ஐக்கியம், ஒன்றான தன்மையை பிரபஷ்யந்தி, பார்க்கிறார்கள். யார்? அதப்பரம் கிம் அஜ்ஞானம். இப்படி இதற்கு மேலே அஞ்ஞானம் என்ன இருக்குங்கிறார். இப்படி பார்க்குறதுக்கு மேலே அறியாமை வேறு எதுவும் இல்லை. ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த உடம்போடு சேர்ந்தது ஆத்மா அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது. பொதுவாக சாதாரண மக்களுக்கு கூட உடம்பு வேறு உயிர் வேறுங்கிற எண்ணம் இருக்குது. இருந்தாலும் கூட அதை பிரித்து பார்க்குறது, அதை யோசிக்கிறதே இல்லை. சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுறாங்க. நம்ம தத்துவத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு தான் இந்த விஷயத்துக்குள்ளே வருவோம் நம்ம. அதனால் ரெண்டையும் பார்க்குறது மாதிரி அறியாமை வேறு எது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 19 ஸ்லோகம் படிக்கலாம். ஆத்மா ஞானமய புண்ணியக தேகோ மாம்சமயோ சுசிகி தயோரைக்கியம் பிரபஸ்யந்தி கிமஜ்ஞானமதः பரம். ஆத்மா ஞானமய புண்ணியக தேகோ மாம்சமயோ சுசிகி தயோரைக்கியம் பிரபஸ்யந்தி கிமஜ்ஞானமதः பரம். இங்கே 19வது ஸ்லோகத்தில் ஆத்மாவுக்கு 2 ஸ்வரூபம் சொல்கிறார். ஞானமயக, புண்ணியக. ஞானமயகன்னா அறிவு ஸ்வரூபமானது.
ஞானமயக ஆத்மா, அறிவு ஸ்வரூபமானது. அனாத்மாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்வார், மாம்சமயக. மாம்சமயம்னு என்ன? ஜடமயமானது. அது ஞானமயக, இது மாம்சமயக. அது அறிவு ஸ்வரூபம், இது ஜடஸ்வரூபம். பிறகு ஆத்மா புண்ணியக. இங்கே புண்ணியகன்னா புண்ணியமானதுன்னு அர்த்தம் இல்லை, சுத்தமானதுன்னு அர்த்தம். விளக்க பார்ப்போம். சுத்தமானதுன்னு அர்த்தம் புண்ணியகன்னா. அனாத்மா அசூச்சிகி. அசூச்சிகின்னா அசுத்தமானது. அனாத்மா அசுத்தமானது, ஆத்மா சுத்தமானது. ஆத்மா அறிவுடையது. அறிவுனா உணர்வு ஸ்வரூபமானது. அனாத்மா ஜடஸ்வரூபமானது. ஆத்மாவுக்கு 2 லட்சணம். அறிவு ஸ்வரூபம் சுத்தமானது, அனாத்மா ஜடஸ்வரூபம் அசுத்தமானது. ஜடம் உணர்வு அற்றது அனாத்மா. இல்லையே என் உடம்புல உணர்வுலாம் இருக்கே அப்படின்னா, ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் உணர்வு. ஆத்மா போயிடுச்சுன்னா, அதனால தான் தீயில சுட்டா கூட நம்மளுக்கு வலிக்கிறது இல்லை. எரிச்ச பிறகு நெருப்பில் போடுறோம்ல, உயிரோடு இருந்தால் போட முடியுமா? மண்ணில் போட்டு புதைக்கிறோம், நெருப்பில் போட்டு சுடுறோம், தாக்கலாம். இங்கே அந்த ஜடம்ங்கிறதுக்கு மாம்சமயங்கிறார். ஆத்மா ஞானமயகன்னா என்றைக்கும் சைதன்ய ஸ்வரூபம். சைதன்யன உணர்வு ஸ்வரூபம். இந்த மகா வாக்கியத்தில் ஒரு வாக்கியம் இருக்கும், பிரஜானம் பிரம்மன். பிரஜானம்னா உணர்வு மயமானது, பிரம்மன் உணர்வு மயமானது. பிரஜானம் பிரம்ம. இந்த உடம்பு உணர்வு அற்றது, மாம்சமயம். மாமிஷம்னா இந்த மாமிஷ பிண்டம் சொல்கிறோம்ல, அதுக்கு உணர்வு கிடையாது. உயிர் போயிடுச்சுன்னா உணர்வே கிடையாது, தீயில போடுறோம். ஒருத்தர் என் மேலே எல்லோரும் பிரியமாக இருக்காங்க, உண்மையிலே ரொம்ப இதாக இருக்காங்க, என் மேலே அவ்வளோ பிரியம் இல்லைப்பா, நீ இறந்துட்டேன்னா உன்னெல்லாம் பிரியமெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கிடையாது நாங்களாம். அவர் செத்த மாதிரி நடி, கையை காலை நீட்டி இப்படி நடிச்சுக்கிறாராம். அதே மாதிரி படுத்திருந்தான், நம்ம கையை நீட்டானா திரும்பி மடக்க முடியலை. அவர் ஏதோ மருந்து கொடுத்துருக்காரு அந்த ஒரு சாமியார், கை காலெலாம் அப்படி நீட்டி படுத்தான். பிறகு சரி எல்லாம் அழுதுருக்குறாங்க. அழுத உடனே தூக்கிட்டு போகணும்னா கை தட்டுது, நிலையலை, கையை மடக்க முடியல. அப்போ கையை நிலையை எடுத்துருவோம், பாவம் ஒரு உடம்பு மேலே இவ்வளோ பிரிய வச்சுருந்தீங்களா, உடம்பு எடுத்துருவோம் அப்படின்னாங்களாம். ஒரு கை இது நிலையை எடுத்துகிட்டு கொண்டு போகணும்னாங்களாம். செத்து போய்ட்டு கையை வெட்டிட்டு கொண்டு போயிருங்கன்ட்டாங்க. உடனே முடிச்சுட்டார் அவர். ஏன்னா இறந்தாச்சுன்னா உணர்வு இல்லையில, என்ன பண்ணுறது? அது மாதிரி ஆத்மா உணர்வு மயமானது, அனாத்மா ஜடஸ்வரூபமானது, மாம்சமயமானது. பிறகு புண்ணியகங்கிறார். ஆத்மா புண்ணியக. புண்ணியம்னா எப்படி தூய்மைன்னு சொல்ல முடியும்னு சொன்னால், புண்ணியகன்னா பாவமற்றதுன்னு அர்த்தம். பாவமற்றது. புண்ணியத்துக்கு ஆப்போசிட்டு பாபம், பாவம் இல்லாதது. பாவமற்றதுனாலே சுத்தமானதுன்னு அர்த்தம், அழுக்கு இல்லாது. பாவம்னா என்னன்னு சொன்னால், அழுக்கு நீங்கணும்னா சொல்லுவாங்க, மனசில் அழுக்காக இருக்குன்னா பாவம் போகணும் பாம்பாங்க. பாவம் போனால் மனசில் அழுக்கு போயிடும். அழுக்காராமேன்னு ஒரு அதிகாரமே வச்சுருக்கார். பொறாமையில் மனசில் இருக்க அழுக்கு. யாருக்கு பொறாமை வரும்? பாவம் இருக்கவனுக்கு தான் அழுக்கு பொறாமை வரும். மனசில் சொல்கிறாங்க, ஒருத்தன் நேர்மையாக இருக்கான், அவன் மனசெல்லாம் சுத்தமாக இருக்குது, அவனை பார்த்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கான்னு கூட வச்சுக்கங்களேன், அவன் என்ன பண்ணுவாங்க, சுத்தமானவன்ப்பா, புண்ணியவான். சுத்தமானவன் என்ன பண்ணுவாங்க, புண்ணியவான்னு சொல்லுவாங்க. அப்போ புண்ணியத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குது, சுத்தம்ங்கிற அர்த்தம் இருக்குது. அது மட்டும் அனாத்மா அசுச்சிக்கின்ட்டார், அது என்றைக்கும் அசுத்தமானதுன்னு சொல்லிட்டார். இது என்றைக்கும் சுத்தமானது. கெட்ட குணம்லாம் பார்த்தா அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம பாவத்தை தருபவைன்னு சொல்லுவோம். அப்போ அதை நீக்கணும்னா புண்ணியம் வரணும். அப்போ புண்ணியங்கிறது சுத்தத்துக்கு வருது. தவறே செய்யாதவன் நேர்மையானவனை பார்த்து சுத்தமானவன் சொல்லுவோம். நம்ம அப்படி தானே சொல்கிறோம். அப்படி இந்த நேர்மையானவன் சுத்தமானவனாலே புண்ணியம் செய்தவன் அர்த்தம். அப்போ புண்ணியங்கிற வார்த்தைக்கு சுத்தம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. இன்னொரு கோணத்தில் பார்த்தா ஆத்மாவுக்கு பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. இங்கே புண்ணியங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சுத்தமானதுங்கிற அர்த்தம். அது மட்டும் இல்லை, அனாத்மாவுக்கு ஒரு லட்சணம் அசுகிங்கிறார், அது என்றைக்கும் அசுத்தமானது. அதனால் அதுக்கு ஆப்போசிட்டு சுத்தமானதுங்கிறது புண்ணியங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இங்கே
மனசையும் இந்த உடம்பையும் 100% சுத்தமாக என்றைக்கும் வச்சுக்கிறவே முடியாது. காலையில் சுத்தமாக இருக்கும், 1 மணி நேரத்துக்கு குளித்து சோப் போட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழித்து வேர்த்த உடனே சுத்தமாயிடும். மனசு நல்லா ப்ரேயர் பண்ணி சாமி கும்பிட்டு தியானமெல்லாம் பண்ணி ஜபம் பண்ணால் மனசு நல்லா இருக்கும். இன்னொருத்தன் சண்டைக்கு வர்றேன், ஒரு பிரச்சனையை பண்ணிட்டேன்னா கோவம் வரும், போட்டி வரும், பொறாமை வரும். ஓரளவுக்கு தான் வச்சுக்கிற முடியுமே ஒழிய 100%. ஆனால் ஆத்மா அசுத்தமே ஆகாது. ஆத்மாவோட சொரூபம் என்ன? அசுத்தமே ஆகாதது. ஒருத்தர் சாமி எனக்கு மனசு ரொம்ப சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு எப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல பண்ணிக்கிட்டே இருந்தாராம். குருநாதர் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு குருநாதர் என்ன பண்ணியிருக்கார், செங்கல் எடுத்து அப்படியே உரைச்சி பாலிஷ் பண்ணி இது பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். என்ன சாமி குருநாதரே செங்கலை உரைசுறீங்கன்னு? இல்லை அதை கண்ணாடி ஆக்கலாம்னு முயற்சி பண்ணுறேன்னாரான். என்ன உங்களுக்கு அறிவே இல்லையா குருநாதரே, செங்கல் என்றைக்காவது கண்ணாடி ஆக்க முடியுமா? அப்படி தான் இப்போ அந்த உடம்பையும் மனசையும் சுத்தமாக முழுசாக ஆக்க முடியாதுன்னாரான். அதனுடைய தர்மம் அதுதான். ஓரளவுக்கு பண்ண முடியுமே ஒழிய முழுசாக பண்ண முடியாது. ஆனால் ஞானம் வந்தால் என்னன்னா, உடல் தர்மம் இப்படித்தே இருக்கும், மனசு தர்மம் இப்படித்தே இருக்கும் புரிஞ்சுக்கிட்டு அதை கண்டுக்கிறாமல் விட்டுருவான். அந்த அசுத்தத்துக்குள்ளே போக மாட்டான். இப்போ நம்ம சின்ன வயசில் கெட்ட வாசனைகள் நிறையா வந்திருக்கு, எத்தனையோ விஷயங்கள் ஈடுபட்டிருப்போம். நம்ம வயசான பிறகு கூட அந்த ஞாபகத்துக்கு வருமா வரலையா? அப்போ அது கெட்ட எண்ணம் தானே. ஒரு கெட்ட எண்ணம் ஞாபகத்துக்கு வரலாம்ல. அப்போ அது எப்படி போகும்? ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாது. மற்றவனுக்கு என்ன ஆகணும், அது என்ன திருப்பி செயலாக வடிவெடுத்து போகும். இவனுக்கு ஞானிக்கு போகாது. அது அன்னைக்கு இருந்துச்சு போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவான். அப்படித்தான் பண்ண முடியுமே ஒழிய முழுசாக பண்ண முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது புண்ணியகன்னா சுத்தது, உடம்பை என்னைக்கும் சுத்த முடியாது. அதனால் மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்யனர் ஞாயிற்கடையாய் கிடந்து அடியே இருக்கின்றார். அப்படி தானே சொல்கிறாரு. இந்த உடம்பை மலம் சோறும் 9 வாயில் குடில், 9 வாயிலில் எப்போ பார்த்தாலும் அலசுத்தத்தை வெளியே கக்கிக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட உடம்பு அப்படிங்கிறார். விலங்கு மனத்தால், மனசும் அப்படித்தான் விலங்கு மாதிரி, மிருகம் மாதிரி. நல்ல மனுஷன் ஒரு நாளைக்கு யானை மாதிரி இருக்குது, பசு மாதிரி, அப்புறம் புலி மாதிரி மாறி இருக்குது. என்ன பண்ணுறது? இது மனதினுடைய சுபாவம். இன்னொன்று எப்படின்னீங்கன்னா, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் அவனுக்கும் சில கெட்ட பேர் வரும், சில அசுத்தங்கள் வரும். இப்போ ராமரை தூத்தாத ஆள் இருந்துச்சா? எத்தனை பேர் ராமரை வஞ்சாங்க? அவர் சீதையை காட்டுக்கு அனுப்பினோன்னு ஒரு இவன் கூட வைகிறான், திட்டுறான். யார்? கிருஷ்ணரை எவ்வளோ திட்டினாங்க. கிருஷ்ணருக்கு கபடன், திருடன். கிருஷ்ணரை தான் நம்ம எல்லாரும் வைகிறது. பெண்ணை திருடுனா அதை திருடுனா அது ஒரு பக்தியினால் வைகிறது ஒன்று. மகாபாரதத்தில் பார்க்குறமே, கிருஷ்ணரை எவ்வளவு தூத்துறான். அப்போ எல்லாருக்குமே அந்த இது இருக்குது. அதனால் அந்த உடம்பு மனசுன்னா இப்படித்தான் இருக்கும், அது அசுத்தமாகத்தான் இருக்கும். அது ரொம்பையும் போய் பண்ணக்கூடாது. ஆத்மா என்றும் சுத்தமானது, இது என்றும் அசுத்தமானது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பிறகு இது அறிவு ஸ்வரூபம், உணர்வு ஸ்வரூபம், இது ஜடஸ்வரூபம். இந்த சுத்தம் அசுத்தங்கிறதெல்லாம் ஆளை பொறுத்தே மாறும், ரிலேட்டிவ் தான். இந்த உடம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா, உடம்புக்கும் மனசுக்குள்ள சுத்தம் இருக்கே, இதெல்லாம் கரெக்டாக இதுதான் சுத்தம்னு சொல்ல முடியாது. உடம்பை வச்சு மனசை வச்சு இதுதான் சுத்தம்னு சொல்ல முடியாது. சில பேர்கள் பார்த்திங்கன்னா திருடுறது தொழிலாக இருக்கும். அவன்கிட்ட போய் நீங்கள் திருடுறது பாவம்னு சொன்னால் என்ன சொல்லுவான்? அவனுக்கு அதெல்லாம் நியாயமாக தெரியுது. எங்கள் ஊர்லெலாம் சிலது பண்ணியிருக்காங்க, அப்படி பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் கிராமத்தில் மோட்டரை எடுத்து திருடிட்டு போய் அங்கே தோட்டத்துக்குள்ளே போச்சு வச்சு அட்ரஸ் எழுதி போட்டு வந்துடுவேன், யார் திருடினதுன்னு சொல்லி போட்டு வந்துடுவான். போவாங்க, போய் அந்த அட்ரஸ் போய் பார்த்தோம்னா, என்னப்பா அப்படி இருக்கு? ஆமாம், எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் வழி வேணும்ல, ஏதாவது கொடுத்துட்டு எடுத்து தர்றேன் அப்படின்பான். இவன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணான்னா, போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போய் மோட்டர் எடுத்து கொடுத்துருவான். எடுத்து கொடுத்த பிறகு மறுநாள் மாட்டிடுவான். அவன் சொந்தக்காரர் உடச்சி போட்டு போயிடுவான். அதனால் என்ன பண்ணுவான், என்ன பேசி அது ஒரு தப்புன்னே அவனுக்கு தெரியலை, இது ஒரு தப்புங்கிறதே தோணலை. வேறு என்ன பண்ணா, அங்கேயே புதைச்சி வச்சுருப்பான். ஒரு சாக்கில் கட்டி அவன் தோட்டத்துக்குள்ள அந்த பக்கத்தில் ஓடையில இடையில் மணலில் புதைச்சி வச்சுருப்பான். பிறகு இப்போ எதாவது கொடுப்பான், ஒரு 5000 போட்டால் ஒரு 1000 ரூபா கொடுப்பா சாப்பாட்டுக்கு வேணும். இது ஒரு தர்மம் அவங்களுக்கு. என்ன அப்படி இருக்கு. சில பேருக்கு பார்த்தா ஒரு சின்ன பொய் சொன்னால் கூட கோபம் வந்துடும்.
ஒரு சின்ன தப்பை கூட ஏற்றுக்கிற முடியாது, ரிலேட்டிவாக இருக்குது. இப்போ நம்மளை பொறுத்தவரையில் சாமிகள் மற்ற எல்லாம் ஆன்மீகத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 நேரம் குளிக்கிறோம், மற்றவங்க ஒரு நேரம் குளிக்கிறது சுத்தம். சில பேருக்கு 2 நாளைக்கு ஒரு நாள் குளித்தா சுத்தம். சில பேர் போன தீபாவளி குளித்தேன், இப்போ போய் குளிக்க சொல்கிறாமா அவர் சினிமாவில். தீபாவளிக்கு தான் குளித்தேன், அதுக்குள்ளே என்னை குளிக்க சொல்கிறாமா. அவங்களுக்கு சுத்தம் அப்படி ரிலேட்டிவாக இருக்குது. ஆத்மாவை பொறுத்தவரையில் அது என்றைக்கும் சுத்தமாக இருக்கும், அதை அசுத்தப்படுத்தவே முடியாது. அனாத்மாவை ஒரு நாளும் முழுமையாக தூய்மைப்படுத்த முடியாது. ஆத்மா என்றும் உணர்வுமயமானது. அனாத்மா, இந்த உணர்வுமயமான ஆத்மா இல்லை என்றால் இது ஜடம், மாம்சமயம் அப்படிங்கிறார். இது இந்த அனாத்மாவினுடைய சொரூபம், ஆத்மாவினுடைய சொரூபம். இந்த ரெண்டையும் ஒன்றா பார்க்குறது அறியாமையில் பெரிய அறியாமை அப்படிங்கிறது. கடைசி வரி ஒரே வரி, ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். ஆத்மா ஞானமயக, ஆத்மாவானது அறிவு ஸ்வரூபம், அதாவது உணர்வு ஸ்வரூபம்னு அர்த்தம். இங்கே அறிவு அப்படிங்கிறது சைதன்யம். நம்மளுக்கு தானே அறிவு இருக்குது. ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர்னு எப்படி சொல்கிறோம்? உணர்வின் அடிப்படையிலும் சொல்கிறோம். தாவரங்கள்லாம் ஓரறிவு, நம்ம 5 அறிவா 6 அறிவு, நம்மலாம் 6 அறிவு, மிருகங்கள்லாம் 5 அறிவுன்னு சொல்கிறோம். அந்த அறிவுன்னா உணர்வின் அடிப்படையில் தான். மரங்களுக்கு உணர்வு இருக்குது, தொட்டால் மட்டும் தெரியும், வேறு உணர்வு இருக்காது. இப்படி உணர்வு மயமானது ஆத்மாவானது ஞானமயக, அறிவு ஸ்வரூபம். புண்ணியக, புண்ணியகங்கிறதுக்கு அர்த்தம் சுத்தகன்னு அர்த்தம், தூய்மையானது. அடுத்த பகுதி தேகக, இந்த உடலானது மாம்சமயக அசுச்சிகி, மாம்சமயகன்னா ஜடஸ்வரூபம். ஆட்டெல்லாம் அறுத்து போட்ட பிறகு மாம்சம் எடுத்துகிட்டு வான்னு தானே சொல்கிறாங்க. ஜடம் தான், மாமிஷம்னால ஜடம்னு அர்த்தம். மாம்சமயக ஜடஸ்வரூபமானது. அசுச்சிகி அசுத்தமானது. இந்த அசுச்சிகின்னு சொல்லியிருக்கிறதுனால புண்ணியங்கிறதுக்கு சுத்தமானதுன்னு அர்த்தம். அனாத்மாவை அசுச்சிகின்ட்டார், அசுத்தமானது. அப்போ ஆத்மா அப்போ சுத்தமானது. அது புண்ணியகங்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்தியிருக்கிறார். புண்ணியகன்னா சுத்தமானது, அசுச்சிகின்னா அசுத்தமானது. அப்புறம் அடுத்தது அதே தான், தயோர் ஐக்கியம் பிரபஷ்யந்தி கிம ஞானமத பரம். இந்த இரண்டிற்கும் ஒன்றான தன்மையை பார்க்கின்றார்கள். இதற்கு மேல் அஞ்ஞானம் என்ன உள்ளது அப்படிங்கிறார். எல்லாம் 2 ஆப்போசிட் டைரக்ஷனை போய்கிட்டு ஒன்றுன்னு சொல்கிறது அறியாமையிலும் பெரிய அறியாமை அப்படிங்கிறார். இதை விட அறியாமை வேறு ஏதும் உள்ளதோன்னு பார்த்தா எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். அடுத்து 20 ஸ்லோகம் படிக்கலாம். ஆத்மா பிரகாசக ஸ்வச்சோம் தேகஸ்தாமச உச்யதே தயோரைக்கியம் பிரபஷ்யந்தி கிம ஞானமதః பரம். ஆத்மா பிரகாசக ஸ்வச்சோம் தேகஸ்தாமச உச்யதே தயோரைக்கியம் பிரபஷ்யந்தி கிம ஞானமதః பரம். அங்கே அறிவு ஸ்வரூபம் சுத்தமானதுன்னாரு, அது ஜடஸ்வரூபம் அஸ்தமானதுன்னாரு. இங்கே ஆத்மா பிரகாசக, பிரகாசப்படுத்துவது, பிரகாசஸ்வரூபம். இங்கேயும் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஸ்வச்சகன்னு. ஸ்வச்சகன்னா தூய்மையானதுன்னு இங்கேயும் அர்த்தம். அதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அங்கே புண்ணியகன்னாரு, இங்கே ஸ்வச்சகங்கிறார். ஸ்வச்சகனால் தூய்மையானது. அனாத்மா தாமசக, பிரகாசப்படுத்தப்படுவது. இங்கே அனாத்மாவுக்கு ஒரே லட்சணம் சொல்கிறார். ஏன்னா இங்கே ஸ்வச்சகன்னு தூய்மையானன்னு சொல்லிட்டார், அசுத்தமானன்னு முதல் ஸ்லோகத்திலே சொல்லிட்டார். இங்கே இது தூய்மையில் ஒரு 2 வித்தியாசம் இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தி ஸ்வச்சகங்கிறார். அனாத்மா தாமசக, பிரகாசப்படுத்தப்படுவது, அது பிரகாசப்படுத்துவது. ஆத்மா பிரகாசப்படுத்துவது, இது பிரகாசப்படுத்தப்படுவது. அங்கே ஆத்மா கட்டுப்படுத்துவது, அனாத்மா கட்டுப்படுத்தப்படுவதுன்னாரு. இங்கே ஆத்மா பிரகாசப்படுத்துவது, அனாத்மா பிரகாசப்படுத்துவது. இதுக்கு உதாரணம்னா சூரியனை பார்க்கலாம். சூரியன் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துதா இல்லையா? சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் எல்லாம் தெரியுது. சூரியன் இல்லாட்டி வெளிச்சம் இல்லாட்டி, வெளிச்சம் பிரகாசப்படுத்துவது, இந்த பொருள்கள் பிரகாசப்படுத்தப்படுவது.
கங்கை நீர்லேயும் சூரியன் தெரியும், சாக்கடை நீர்லேயும் சூரியன் தெரியும். சங்கையும் பிரகாசப்படுத்துவது சூரியன்தான், சாக்கடையும் பிரகாசப்படுத்துவது சூரியன்தான். அதே மாதிரி நம்மளையும் பிரகாசப்படுத்துவது ஆத்மாதான், தேவர்களையும் பிரகாசப்படுத்துவது ஆத்மாதான், நரகத்தில் இருக்கவங்களையும் பிரகாசப்படுத்துவது ஆத்மாதான், அசுரர்களையும் பிரகாசப்படுத்துவது ஆத்மாதான், நல்லவர்களையும் பிரகாசப்படுத்துவது ஆத்மாதான், கெட்டவர்களையும் பிரகாசப்படுத்துவது ஆத்மாதான். வெளிச்சத்தை போல ஆத்மா அனைத்தையும் பிரகாசப்படுத்துகிறது, அனாத்மா பிரகாசப்படுத்தப்படுவது. அனைத்து சரீரங்களும் ஒரு பொருளை விளக்கிறதுக்கு கட்டாயம் ஒளி தேவை. அதுபோல் ஆத்மாவினுடைய ஒளியில் தான் இவை எல்லாம் இருப்பதே தெரியுது, அதனுடைய பிரகாசத்துலேயும் தெரியுது. ஆத்மா ஒளியில் ஆத்ம பிரகாசத்தில் நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொல்வார். விளக்கு வெளிச்சத்தில் ஒருத்தன் பொய்ப்பத்திரம் தயார் பண்ணுறான், ஒருத்தன் பாகவதம் படிக்கிறான். இவன் பண்ணுற பாவமும் வெளிச்சத்தை பாதிக்காது, இவன் பண்ணுற புண்ணியமும் வெளிச்சத்துக்கு போய் சேராது. அப்போ பாவ புண்ணியத்துக்கு கட்டுப்படுத்தப்படாதது அது எது ஆத்மா. இது வெளிச்சம் மாதிரி இருக்கிறதுனால தான் ஸ்வச்சகங்கிறார், அசுத்தப்படுத்த முடியாதது. அங்கே புண்ணியக தூய்மையானதுன்னு மட்டும் சொன்னார். இங்கே என்ன பண்ணுறாரு, ஸ்வச்சகன்னா அசுத்தப்படுத்த முடியாதது, அசுத்தமே ஆகாதது அப்படிங்கிற அர்த்தம். இங்கே என்றும் தூய்மையானது. கங்கையின் தூய்மையும் சாக்கடையின் அசுத்தமும் சூரியனை பாதிக்காது. பாதிக்குமா? ரெண்டுமே பாதிக்காது. எல்லாம் பிரகாசப்படுத்துறது தான். ஈஸ்வரனை பிரகாசப்படுத்துவதும் ஆத்மாதான், கடவுளையும் பிரகாசப்படுத்துவது ஆத்ம சைதன்யம். இப்போ சந்திரன் இருக்கு, சந்திரனை பிரகாசப்படுத்துறது எது? சூரியன் தானே. சூரியன் வெளிச்சம் இல்லாட்டி சந்திர வெளிச்சம் தெரியுமா? சூரியனுக்கு சுயமாக வெளிச்சம் இருக்கா? இல்லை, அது டோட்டல் பெரிய ரெஃப்ளெக்டர். சூரியன் பெரிய ரெஃப்ளெக்டர், இந்த கண்ணாடியெல்லாம் சின்ன ரெஃப்ளெக்டர். இப்போ இங்கேருந்து வெளியே கண்ணாடியில் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் வெளிச்சம் அடிக்கும், பெரிய கண்ணாடி அது சூரியன், பெரிய ரெஃப்ளெக்டர். அதனால நம்மளுக்கு நைட்டில் பௌர்ணமி அன்னைக்கு அவ்வளோ வெளிச்சம் தெரியுது, சூரிய ஒளி பட்டு அப்படியே பிரகாசமாக வெளிச்சம் தெரியுது, ரெஃப்ளெக்டர். அப்படி அனைத்தையும் பிரகாசம் நம்ம உடம்புக்குள்ள இந்த உயிர் தத்துவம் உணர்வு தத்துவம் இருக்குங்கிறதுக்கு காரணம் இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே அது பட்டு பிரதிபிம்பிக்குது. அந்த பிரகாசத்தினால நம்ம உடம்பு இந்த இதெல்லாம் இருக்கிறதே தெரியுது. இந்த உலகம் இருப்பதே ஆத்மாவினுடைய பிரகாசத்தினால்தான். இதெல்லாம் பிரகாசப்படுத்தப்படுவது ஆத்மா பிரகாசப்படுத்துவது. அதாவது தேவ சரீரமாக இருக்கட்டும், மனித சரீரமாக இருக்கட்டும், கொசு சரீரமாக இருக்கட்டும், புழு சரீரமாக இருக்கட்டும், மிருகங்கள் சரீரமாக இருக்கட்டும், மீன் சரீரமாக இருக்கட்டும், எல்லா சரீரத்தையும் அங்கே இருந்து பிரகாசப்படுத்துவது, அந்த உணர்வை வெளிப்படுத்துவது இந்த ஆத்ம தத்துவம். ஸ்வச்சக தூய்மையானது, என்றென்றும் அது தூய்மையானது, அதை அசுத்தப்படுத்த முடியாது. சூரியனில் சூரிய வெளிச்சத்தை எதுவுமே போய் பாதிக்காது, அது பாதிக்கப்படாமல் அசுத்தமாக இருக்கிறது. எல்லா குணதோஷங்களும் அது இருக்கிறதுனால தான் எல்லாமே இருக்குன்னா, அப்போ இதெல்லாம் இதனுடைய தன்மை அதை போய் பாதிக்குமானா பாதிக்காது. இப்போ ஒரு இடத்துல ஒரு கெட்ட வாசனை வருது, அது காற்று அங்கே வந்து காற்றுல பூரா அந்த வாசனை பரவிடும், வெளிச்சத்தில் பரவுமா? ஆத்மாவை அது ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாது. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லவன் கெட்டவனோட சேர்ந்தா இவனும் கெட்டவனாக மாறிடுவான், இவனுடைய தோஷம் அவனுக்கு போகும். அப்படி ஆத்மாவுக்கு போகுமானா போகாது. ஒரு பையன் இருந்தான், அவன் ரொம்ப நல்ல பையன், கெட்டவனோட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டே இருந்தான். அவன் அம்மா திட்டுச்சு, நீ போய் அவனோட சேர்ந்த நீ கெட்டு போயிடுவேன்னுச்சு. உடனே இவன் சொன்னான், சரிம்மா நல்லவனோட சேர்ந்தா நல்லவனாயிரும். சரி, அவன் கெட்டவன், நான் நல்லவன், ஏன் கூட சேர்ந்த அவன் நல்லவன் ஆகக்கூடாதுன்ட்டான். உனக்கு அந்த தைரியம் இருந்தால் அவன் கூட பழகு, நீ அவனை நல்லவனாக மாத்திரதா இருந்தால் நீ பழகு அப்படின்னு சொல்லி சொன்னம்மா. விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் சொல்வார், அவர் எல்லாரோடையும் ஜாலியாக பேசுவார், சாதாரணமாக இருப்பார். மற்றவங்களாம் கண்டிப்பார், அங்கே பேசாத இங்கே பேசாதுன்னு ராமகிருஷ்ணர் கண்டிப்பார். ஏன் அவரை மட்டும் சொல்ல மாட்டேற? அவனை எல்லாத்தையும் அவன் மாற்றுவான், நீ அவனை மாதிரி மாறிடுவேன் அப்படிம்பார். அது தங்கம் மாதிரி, அது அழுக்கு படியாது. நீ பித்தளை மாதிரி லேசாக சேர்ந்தால் அழுக்கு படிஞ்சிருப்பார், விளக்கிட்டே இருக்கணும் உன்னைய. தங்கத்தை அடிக்கிறக்க விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி விவேகானந்தரை சொல்வார் அவர். அது மாதிரி ஆத்மாவை யாருமே கஷ்டப்படுத்த முடியாது. ஆனால் மற்றது இந்த உடம்பு அசுத்தமாக தான் இருக்கும், அசுச்சிக்கு அப்படிங்கிறார். அதை முதல்ல சொல்லிட்டார் அவர். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது ஸ்வச்சக தூய்மையானது,
அது அசுத்தமானது. அதாவது எப்பயுமே இந்த உடம்பினுடைய குணதோஷங்கள் ஆத்மாவை பாதிக்காது. ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு நம்ம விளக்கம் முடிய போது அடுத்து இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை அடுத்த தடவை பார்க்கலாம். நம்ம சாமிக்கு ஒரு இது இருந்தது. நம்ம சாமி இந்த ஆசிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு முடியாமல் இருந்தார் நம்ம ஓங்கார சாமி, கோயம்புத்தூரில். நான் கூட இருந்தேன். அப்போ ரொம்ப அவருக்கு கொஞ்சம் அந்த வலி, ஒரு கான்ஷியஸ் சரியாக இல்லாமல், இப்படி தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தர் பார்க்க வந்தாங்க. ஒருத்தர் என்ன சொன்னார், சாமி ரொம்ப ஏன் இவ்வளோ சங்கடப்படுறீங்க, நீங்கள் ஆத்மஸ்வரூபத்திலே இருங்களேன் அப்படின்னார். அவருக்கு புத்திசுவாதினது கூட அந்த கான்ஷியஸே சரியாக இல்லை. நான் என்ன செய்கிறோம்னே தெரியும். ஆனால் அந்த விஷயத்தில் அப்போ அந்த தத்துவ ஞானம் மனசில் இருந்ததுனால இப்படி சொன்னார், நான் இப்போயும் ஆத்மஸ்வரூபமாகத்தான் இருக்கேன், எப்போயும் ஆத்மஸ்வரூபமாகத்தான், ஆத்மாவாகத்தான் இருக்கேன்னு கையை இப்படி வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்காக சொன்னேன். எனக்கு அசந்து போச்சு. அப்போ ஆத்மத்துவம் புரியாது. ஏன்னா இந்த எல்லாம் மாறி மாறி பேசுகிறாரு, உளறி பேசுகிறாரு உடம்பு முடியாதனால. ஆனால் இதில் மட்டும் ஸ்ட்ராங்காக அந்த ஞான நிஷ்டை அப்படி ஸ்ட்ராங்காக சொன்னார். இப்படிலாம் சொன்னீங்க சாமின்னு ரெண்டாவது சொன்னேன் அவர்கிட்ட. அதுக்கு அவர் சொன்னார், இதே மாதிரி இன்னொரு சாமிக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சான். அவருக்கு வயிற்று வலி ரொம்ப தாங்க முடியாமல் இருந்திருக்கு. பக்கத்தில் ஒரு சாமி அவரை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கார். அவர் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட, சாமி நீங்கள் ஆத்மஸ்வரூபத்திலே இருங்க, வலி தெரியாதுன்ட்டுருக்காரு. சும்மா இருக்க மாட்டேங்களா சாமி, என் வலி எனக்கு தானே தெரியும் அப்படின்னார் அவர். ஒரு 10 நாள் கழித்து இதே வலி அவருக்கு வந்துருச்சு. இவருக்கு கூட இருந்திருக்காரு. இவர் திருப்பி அதே தான் சொல்லியிருக்காரு. சாமி பழி வாங்கிறதுக்கு வேறு நேரங்கிற இல்லையான்னார் அவர். இப்படிலாம் இருக்குது. அது தத்துவம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அதில் நம்ம ஆழமாக இருக்க முடியும். இந்த உடம்பு வேற, நான் வேற. இந்த ஆத்மா என்றைக்குமே தூய்மையானது, அசுத்தப்படுத்த முடியாதது, அது அசுத்தப்படுத்த முடிவது. இது பிரகாசப்படுத்துவது, அது பிரகாசப்படுத்தப்படுவது. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.